ஆப்கி அதாலத்தில் கிரிக்கெட் ஸ்டார் முகமது கைஃப் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் குறும்புக்காரர். முகமது கைஃப், உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். சின்ன வயசுல இருந்தே நீங்க அமைதியா சாதாரணமா தெரிஞ்சாலும் அதை விட அதிகமா நீங்க ரொம்ப குறும்புக்காரராமே. அவ்வளோலாம் இல்லை. உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நீங்க நினைக்கிற அளவு இல்லை. ஆனா இப்ப இருக்கிற பசங்களை விட கொஞ்சம் குறும்பு கம்மி தான். நீங்க கிரிக்கெட்டை விட காத்தாடி விடுறதுல தான் அதிக நேரத்தை செலவு பண்ணுவீங்களாமே. சின்ன வயசுல அப்படி ஒரு ஆர்வம் இருந்தது. நான் வளர்ந்த ஏரியாவில் அப்படி ஆர்வம்லாம் இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. எல்லாரும் விளையாடும்போது ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அதில் நாங்கள் கவனம் செலுத்துவோம். ஆனால் அதிக அளவில் நான் அலகாபாத்தில் ரொம்ப நாள் நான் இருக்கலைன்னு தான் சொல்லுவேன். 12 வயசுலேயே நான் கான்பூருக்கு போயிட்டேன். அங்கே 8 வருஷம் இருந்தேன். அங்கே கோச்சிங் சென்டரில் கிரிக்கெட் கோச்சிங் எடுத்துக்கிட்டேன். எனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ எனக்கு அதில் ரொம்பவே ஆர்வம் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. நீங்க சொன்னீங்க நீங்க கிரிக்கெட் ஹாஸ்டல்ல கான்பூர்ல இருந்தீங்க. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அங்க நீங்க நிறைய குறும்பு செய்வீங்க, பேய் வேஷம் போட்டு குக்க பயமுறுத்திட்டீங்களாமே. இல்லை, அது நிறைய பசங்க இருப்பாங்க. 25-30 பசங்க இருப்பாங்க. அங்கே ஒரு சிஸ்டம் இருக்கும். மார்னிங் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கணும். அப்புறம் ஸ்கூலுக்கு போகிற டைம் ஆகிடும். அப்புறம் ஸ்கூலுக்கு போகணும், லஞ்ச் டைம் ஆகிடும். அந்த ஷெடியூலை பக்காவாக ஃபாலோ சரி, பண்ணி. நீங்க எப்படி பேய் வேஷம் போட்டீங்கன்னு சொல்லுங்க. எங்களோட பிரதர் ஒரு தடவை இங்கிலாந்து போயிருந்தான். அப்போ மாஸ்க் வாங்கிட்டு வந்தான். ஸோ அதை வச்சு ஒரு தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். கூட இருக்கிற பசங்களை பயமுறுத்தி பார்த்தேன். என் கூட இருக்கிற பசங்களை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். நாங்கள் தங்கியிருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிக்கடி லைட் போயிடும். அங்கே ரொம்ப இருட்டாக இருக்கும். அதனால் அங்கே இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது ஒரு தடவை முயற்சி பண்ணி ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு காலையில் எழுப்பி நீங்கள் பண்ணது சரியில்லைன்னு சொன்னாங்க. என்னாச்சு, குக்கு மயங்கி விழுந்துட்டாரா? ஆமாம், ஆக்சுவலி அதான். அவங்க மயக்கமாகலை. ஆனால் அவங்க ரூமை விட்டு வெளியில் ஓடிட்டாங்க. கேட் கீப்பர்கிட்ட போய் அங்கே ஏதோ இருக்குது, நான் கேன்டீனில் ஏதோ பார்த்தேன், ஒரு வயசானவர் மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னதும் வாட்ச்மேனை கூப்பிட்டு அங்கே எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே எதுவும் கிடைக்கல. காலையில் எல்லாரும் இப்படி நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது. ஆனால் இப்போவும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இந்த மாதிரி குறும்புத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ அவ்வளவுலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி மற்ற விஷயங்கள்ல மைண்டு டைவர்ட் ஆகிட்டே இருந்தது. ஆனால் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்களும் ஹர்பஜன் சிங்கும் சேர்ந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பயங்கரமா குறும்பு பண்றீங்க. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பண்ணலாம். அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனால் பெரும்பாலும் என் கூட சேர்ந்து விளையாண்ட அனுபவம் வாய்ந்த நண்பர்கள் தான். ஷேவாக், ஹர்பஜன், யுவராஜ், நாங்கள்லாம் ரொம்ப வருஷமாக விளையாடுறோம். எங்களுக்குள்ள ஒரு நல்ல குழுவாக அமைஞ்சிருச்சு. எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுவோம். கைஃப், முதல் முறையா உங்க அப்பா உங்க கையில பேட்டை கொடுத்தப்போ என்ன சொன்னாருன்னா, இதோட வேல்யூவை புரிஞ்சுக்கணும்னு அவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நான் உண்மையிலே லக்கி தான். அதாவது என்னோட பேரண்ட்ஸ் என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு வேண்டிய அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஆனால் இந்த காலத்து பசங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ என் ஃபாதரும் விளையாடி இருக்காரு. ரஞ்சி டிராஃபிக்காக விளையாடினாரு. யூபிஎஸ்ஸுக்கும் ரயில்வேஸுக்கும் விளையாடி இருக்காரு. அப்படி ஒரு சூழ்நிலை எங்கள் ஃபேமிலிக்கே இருந்தது. எனக்கு 2 அண்ணன் இருந்தாங்க. அவங்க கூட வெளியில் போய் பயிற்சிகள்லாம் எடுப்பேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கைஃபோட சின்ன வயசுல கிரிக்கெட்டுங்கிற வார்த்தையை கேட்டாலே அவரோட கண்ணில் ஒரு ஒலி தெரியும்னு. ஆரம்பத்தில் நான் எதுவும் அந்த அளவு இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஆனால் வீட்டில் இருந்த சூழல் நமக்கு பிடிக்கலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூழ்நிலைக்கு மாறிடுவோம். என் அண்ணன் விளையாடுவார். அப்புறம் ஃபீல்டிங் விளையாடுவாங்க, பாலை பிக் பண்ணுற மாதிரி. கிரவுண்டில் விளையாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பேட்டிங் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க விளையாடுவாங்க, ஃபீல்டிங்கில் நின்று பாலை மட்டும் பிடிச்சி போடணும். அது மட்டும் தான் நான் செய்வேன். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. அகாடமிக் போனேன், கோச்சிங் எடுத்துக்கிட்டேன். அங்கேருந்து ஹாஸ்டல் செலக்ட் ஆனேன். அங்கேருந்து ஒரு 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 ரூட் கிடச்சிது. அங்கேருந்து நான் இது உண்மையா? தடவை உங்களுக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வாய்ப்பு கிடைச்சு இதுக்காக முகமது அசருதீன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உங்க பேர் அவர் தான் முன்னாடி கொண்டு வந்தாரா? அசோனா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம திறமை தான் நமக்கு பலம். நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அதை நம்ம நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும். உதவின்னு பார்த்தா அது கண்டிப்பாக தேவை. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்போது எனக்கு எந்த ரிக்ரெட்டும் இல்லை. ஒரு யூபியிலேருந்து வந்த பிளேயர் தேசிய அளவில் விளையாடுறதுங்கிறது பெரிய விஷயம்.
அது எனக்கு பெருமை தான். சுனில் கவாஸ்கர் எப்பவும் கேள்வி எழுப்பிட்டே இருப்பாராமே, கைஃப் எப்படி செலக்ஷன் ஆனான்னு. இல்ல, அவரும் ஒரு சிறந்த பிளேயர் தான் அவங்களோட காலத்துல. அதாவது அவர் சொன்னதை பத்தி நான் எந்த கமெண்ட்டும் சொல்ல விரும்பல. யாராவது நம்மளை பத்தி தவறா பேசினாலோ தவறா எழுதினாலோ நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். எனக்கு அப்படிதான் நடந்தது. நான் எப்பவும் ஸ்டேஜை விட்டு அவங்க எவ்வளவு மோசமா எழுதுறாங்களோ அதை விட சிறப்பா நீங்க மைதானத்துல விளையாடுவீங்களா? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. என்னோட தனிப்பட்ட நம்பிக்கை என்னன்னா, நான் யாரோட பேரையும் சொல்லல. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு இப்படிதான் நிறைய நடந்திருக்கு. என் லைஃப்ல நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க இவன் ஃபீல்டிங் தான் லாய்க்கு, பர்ஃபார்மே பண்றது இல்லைம்பாங்க. சில நேரத்துல நல்லா விளையாடுறதா சொல்லுவாங்க. ஆனா அந்த சமமான வாய்ப்பு கிடைக்காது. ஆனா நம்ம ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க அதுக்காக ups and வெயிட் downs பண்ணணும். இருந்ததுன்னு சொல்றீங்க. ஆனா செலக்ஷன் ப்ராசஸ பார்த்தா நிறைய முறை இப்படிதான் இருந்திருக்கு. ஒரு கார்ல ஸ்டெப்னி இருக்கிற மாதிரி. சௌரவ் கங்குலி வெளியே போனா அவருக்கு பதிலா விளையாடுவீங்க. சச்சின் டெண்டுல்கருக்கு காயம் பட்டா அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. யுவராஜ் சிங்க்கு காயம் பட்டா எப்படின்னா ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி ஸ்டெப்னி மாதிரி தான் உங்களை பயன்படுத்தியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 5 வருஷமா நான் இன்டர்நேஷனல் கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கேன். நான் 8 டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடிருக்கேன். அண்ட் 8ல் முதல் 3ல் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக விளையாடி இருக்கேன். 1 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக. நடுவில் நிறைய கேப் விழுந்துருச்சு. அப்புறம் திரும்ப கம்பேக் பண்ணேன். அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாட வாய்ப்பு கிடைச்சது. 2-3 50s எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஸோ ஒரு விளையாட்டு வீரராக இருந்தால் திறமையை காட்டுறதுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கிடைக்கும்போது நம்மளை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு நம்மளை பார்த்து நம்ம திறமை மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா விளையாண்டோமா இல்லையா அப்படிங்கிறத அவங்க மதிப்பிட முடியும். யாராக இருந்தாலும் யாருக்கும் அந்த அளவு ஈஸி கிடையாது. ஒவ்வொரு மேட்சுக்கு அப்புறமும் உள்ளார வெளியில் போகிறதெல்லாம் லைஃப்பில் ஒரு இன்செக்யூரிட்டியை கொடுக்கும். ஆனா நீங்க 6வது 7வது இடத்துல தான் ஆடுறீங்க. அது சேஃபான இடமா? அதுல அடிக்கிறது மட்டும்தான், ஓவர்ஸ் கம்மியா இருக்கும். நான் ஒன்டேவை பத்தி கேட்கறேன். இந்த கேமே அப்படிதான். டீம் கேம்ங்கிறதுனால ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் டீம் டிமாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி விளையாடணும். என் லைஃப்பில் பல தடவை 5 ஓவர் மட்டும்தான் கிடச்சிருக்கு. பேட்டிங் பண்ண முதல் பால்லேருந்தே ஓட ஆரம்பிக்கணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் தவறாக அடித்து அவுட் ஆகிடுவோம். டீமோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வேகமாக ரன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் மட்டும் இல்லை, பல நாடுகள்லையும் என்ன மாதிரி விளையாடுவாங்க. இது ஒரு டீம் விளையாடுற கேம். டீம் மேனேஜ்மெண்ட் இந்த இடத்துல நீங்கள் விளையாடணும்னு சொன்னால் அங்கே போய் நம்ம செயலில் காட்டணும். அப்போது நம்ம போய் எங்கள் முழு எஃபர்ட்டை காட்டணும். நான் எப்போவும் என்னாலான முயற்சியை நான் செய்வேன். சில நேரங்களில் சக்ஸஸ் ஆகும், சில நேரத்தில் ஆகாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் சீரீஸ் முடிஞ்சது. அதுல நீங்க முழுசா ஃபெயில் ஆயிட்டீங்க. உங்களால ரன்னே எடுக்க முடியல. இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா 11 பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பிளேயர்ஸ் தான் நல்லா விளையாடுவாங்க. ஸோ இது லைஃப்பில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸ்கோர் பண்ணுவோம், பண்ண மாட்டோம். ஆனால் முக்கியமான விஷயம் அதில் நாங்கள் ஜெயிக்கணும். அண்டு எங்களுக்கு கொடுத்த வேலை என்னென்னா அங்கே நல்லா விளையாடணும். எங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா அங்கே ஜெயிச்சுட்டு வர்றது தான் எங்களுக்கு சந்தோஷம். சில நேரத்தில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ஒரு வருஷம் ஓவராலாக பார்த்தா என் பர்ஃபார்மன்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஒன் டேல ஸ்டார்டிங்ல இருந்து. பாகிஸ்தான்ல என்ன ஆச்சு? சோயப் அக்தரை பார்த்து பயந்துட்டீங்களா? இல்ல அந்த சூழலை பார்த்து பயந்துட்டீங்களா? இல்லை, பயம்லாம் இல்லை. விளையாடும்போது ஒரு சில நேரத்தில் தவறான பால் அடித்தாலோ, அதாவது ஒரு ஷாட் அடித்தாலோ வெளியேற வேண்டியதாக இருக்கும். இந்த கேமே அப்படிதான். எதுவுமே பர்ஃபெக்டாக இருக்காது. எப்பவும் புது விஷயங்களை கற்றுக்கிற மாதிரி. உங்களுக்கு வருத்தமா இல்லையா? இந்த கேம்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. வருத்தமெல்லாம் இல்லை, நாங்கள் ஜெயிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரும் ஜெயிக்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் அங்கே ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க. அது ஒரு டீம் எஃபர்ட் தான். எங்கள் டீமே அதுக்கு ஒரு நல்ல எஃபர்ட் போட்டிருக்கோம். பால்ஸை பேக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பேட்டிங் நல்லா பண்ணியிருக்கோம். ஒரு பிளேயராக அங்கே வெற்றி அடைஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே விளையாடி வெற்றி அடைஞ்சு வந்திருக்கோம். டெஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் கம்பேக் பண்ணுறதுங்கிறது கேப்டன் கோச்சுக்கு அப்புறம் அந்த பிளேயர்ஸுக்கு தான் அந்த புகழ். நீங்க ஃபீல்டில் இறங்கும்போது உங்க மதர் தொடர்ந்து ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ஆமாம் பண்ணுவாங்க. எனக்கு அது தெரியாது, என்ன நான் விளையாடிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. எல்லாரும் வீட்டில் மேட்ச் பார்க்குறாங்க. முதல்லலாம் அப்படி கிடையாது. முதல்ல ஆர்வமா இருப்பாங்க. உங்க ஃபாதர் நீங்க அவுட் ஆகிறத பார்க்க கூடாதுங்கிறதுக்காக மேட்ச் பார்க்க மாட்டாரு. முதல்ல ரொம்ப டென்ஸ்டா இருப்பாரு. அவுட் ஆயிட்டா எனக்கு அவர் ஃபோன் பண்ணுவாரு. நான் ஒரு இடத்துல படிச்சேன், இந்தியா தோக்கிற நிலையில இருக்கும்போது நீங்க பேட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்க. அவர் தேவதாஸ் படம் பார்க்க போயிட்டாராமே. இல்லை, அது ரொம்ப பழைய சம்பவம். அவருக்கு டீம் தோத்து போச்சு. இவன் வேற புது பையன், 19வது ஒன் டே மேட்ச் விளையாடுறான், அவனால முடியாது அப்படின்னு நினைச்சிட்டாரு.
அதனால தான் படம் பார்க்க போயிட்டாரோ என்னவோ. ஒரு தடவை அப்படி நடந்தது. அது லார்ட்ஸில் நடந்த விஷயம். அப்போது நான் ஸ்கோர் பண்ணுவேன்னு அவர் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை.